சாட்டர்டே மார்னிங். வீக்கெண்ட் வந்தாலே சாட்டர்டேவும் சரி, சண்டேவும் சரி 2 நாளுமே லீவ் தான் ஹர்ஷாக்கு. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன வேணும்னு கேட்டதுக்கு, அவன் எனக்கு பிரெட் தான் வேணும் அப்டின்னா, ஸோ அவனுக்கு ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் தான் போட்டு குடுத்தேன். இந்த மாதிரி லைட்டான பிரேக்ஃபாஸ்ட்லாம் குடுத்தா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா சாப்ட்டுப்பான். ஜாலியா வேற அவன். இன்னும் அவனுக்கு ஓட்ஸ் எல்லாம் குடுத்தோம்னா ரொம்ப ஜாலியா சாப்ட்டுப்பான் அதெல்லாம். நம்ம ஃபீட் பண்ணணும் அப்டின்றதே இருக்காது அந்த இடத்துல. அவனே சாப்ட்டுப்பான் அழகா உட்காந்து. மத்ததெல்லாம் தோசை, இட்லி அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நான் உட்காந்து ஊட்டணும். ஒரு 1 மணி நேரம் ஆனா கூட லேட் பண்ணி பொறுமையா சாப்பிடுவான் அவன். அதுலயும் அவங்க அப்பா கிட்ட குடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லா ஏமாத்திடுவான். அந்த 1/2 இட்லி சாப்பிடுறதுக்கே அவ்ளோ நேரம் உட்காந்து அந்த 1/2 இட்லிய சாப்பிட்டுட்டு, போதும் வயிறு ரொம்பிடுச்சுன்னுவான். அப்பயும் விடலன்னு வச்சுக்கோங்களேன், வயிறு வலிக்குதுன்னுவான். எங்க அம்மா நாங்க சின்ன வயசுல இருக்கும்போதெல்லாம் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு வீட்ல இருக்கும்போது என்னென்ன தெரியுமா செஞ்சு குடுப்பாங்க? புட்டு செய்வாங்க ஒரு நாளு. ஒரு நாள் போலியே செஞ்சு குடுத்துருவாங்க மார்னிங்க்கு. அப்புறம் இடியாப்பம் இருக்கும். ஆப்பம் செய்வாங்க எங்க அம்மா. எனக்கு ஆப்பமே சுத்தமா பிடிக்காது. என்ன கேட்டா ஆப்பம் வந்து இன்னொரு தோசை அவ்வளவுதான். கொஞ்சம் நடுவுல மாவு அதிகமா இருக்கும். அவ்வளவுதான் என்ன பொறுத்தவரைக்கும். சோ எனக்கு ஆப்பமே சுத்தமா பிடிக்காது. ஏன்னா எங்க அம்மா ஆப்பம் வைக்கிறாங்க அப்படின்னாவே தேங்காய் பால் தான் இருக்கும். அதனால சுத்தமா பிடிக்காது. எனக்கு கொஞ்சம் ஸ்வீட் கிரேவிங்ன்றது ரொம்ப கம்மி. அத நான் ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டேன். சோ அதனாலே பிடிக்காது எனக்கு. மேபி எங்க அம்மா சின்ன வயசுல அந்த ஆப்பம் குடுக்கும் போதெல்லாம் வடகறி வச்சு குடுத்திருந்தா நல்லா சாப்பிட்டுருப்பேனோ என்னவோ நானு. ஆனா இப்போ நான் வெளிய எங்கனா போனா இந்த ஆப்பம்லாம் ஆர்டரே பண்ண மாட்டேன். ஆனா என் ஹஸ்பண்ட் வாங்கி சாப்பிடுவாரு. ஆப்பமும் ஆட்டுக்கால் பாயாவும் வச்சு சாப்பிடுவாரு அவரு. அவரோட ரொம்ப ஃபேவரட் அது. நான் அப்படியே ஒரு மாரி பாப்பேன். உனக்கு இது பிடிக்கலன்னா உனக்கு பிடிச்சத வாங்கி சாப்பிடுன்னு சொல்லிட்டு சொல்வாரு அவரு. நான் எப்பவுமே மசால் தோசை அப்படி இல்லைன்னா கீ ரோஸ்ட் தான். உங்களுக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் பிடிக்கும்?